Hi friends, நானா உங்க ரமேஷ் ப்ரோ. டுடே டாபிக் என்னது அப்படினா போலீஸ் எக்ஸாம் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स. சோ அந்த போலீஸ் எக்ஸாம் வருகிற டிசம்பர் 13ஆம் தேதி நடக்க போகுது. சோ அதுக்கு எல்லாரும் மும்முரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி சொல்லி நம்புறேன். சோ அந்த போலீஸ் எக்ஸாம்ல क्वेश्चन பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படினா மொத்தம் 80 மதிப்பெண்களுக்கு ஒன் வேர்ட் சூஸ் தான் கொடுத்திருப்பாங்க. அப்படி 80 ஒன் வேர்ட்ஸ் கேட்பாங்க. அதுல 50 ஒன் வேர்ட்ஸ் வந்து பொது அறிவியல் இல்லனா பொது அறிவு அதுல இருந்து கேட்கப்படும். மீதி 30 क्वेश्चन வந்து உளவியல் சைக்காலஜில இருந்து கேட்பாங்க. ஓகே फ्रेंड्स. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அந்த சைக்காலஜி உளவியல்ல கேட்கக்கூடிய क्वेश्चंसல ஒன்னான மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் அதான் பார்க்க போறோம். சோ ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பர் சீரிஸ்ல மிஸ்ஸிங் நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லனா ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு அதுல தவறான நம்பர் ஒன்னு இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே फ्रेंड्स. சோ இதுதான் நம்ம இன்னைக்குள்ள டாபிக்ல போக போறோம். சோ டுடே டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स. ஏன் அப்படினா இனிமேல் இந்த போலீஸ் எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் தான் ஒன் டே நம்ம போட போறோம். சோ மறக்காம போலீஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு பாஸ் ஆகி உங்களுக்கு பிடிச்ச போலீஸ் பதவி வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ டாபிக் உள்ள போகலாம், கவனிங்க. சோ சைக்காலஜி உளவியல் அல்ல ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம். இன்னைக்குள்ள டாபிக் என்னது அப்படினா நம்பர் சீரிஸ். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 81 64 49 36 next number என்ன வரும். சோ ஆப்ஷன் A வந்து 24, ஆப்ஷன் B வந்து 20, ஆப்ஷன் C வந்து 16, ஆப்ஷன் D வந்து 25. இதுல என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் given number சீரிஸ்ல என்ன ட்ரிக் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ பார்க்கலாம், கவனிங்க. 81 என்னது 9 ஸ்கொயர் அதுதானே 9 81. 64 64 என்னது 8 ஸ்கொயர் 8 8 64 சரியா. 8 8 ஆர் 64. 49 7 ஸ்கொயர் 7 7 ஆர் 49. 7 7 49. 36 தான் சொல்லலாம் 6 ஸ்கொயர் 6 6 ஆர் 36. 6 6 36. சோ நமக்கு இதுல இருந்து ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இது 9 ஸ்கொயர், இது 8 ஸ்கொயர், இது 7 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன வரும் 5 ஸ்கொயர் தான ஆன்சர் வரும். சோ 5 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவுமா 5 5 ஆர் 25. 25. சோ இந்த ஆன்சர் வந்து என்னது 25. இதுதான் ஆன்சர். ஓகே फ्रेंड्स. செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். 27 64 125 216 8 டாஷ் இந்த இதுல என்ன நம்பர் வரும். சோ ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. 512 343 256 428 கொடுத்திருக்காங்க. சோ என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் given question உள்ள ட்ரிக் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ பாத்துக்கலாம். 27 என்னதுமா 3 கியூப். 3 கியூப்னா மீனிங் என்னது 3 into 3 3 9 9 3 27. சோ 3 கியூப் பண்ணா எவ்வளவு வரும் 27. அங்கே 64 என்னது 4 கியூப். 4 கியூப்னா நம்ம 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4 நன்னா அங்க 16 16 4 64. 4 கியூப் பண்ணா 64. 5 கியூப். சோ 5 கியூப் பண்ணுங்க 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 5 25 25 5 125. அடுத்து 216 என்னது 6 கியூப். 6 6 36 36 6 216. சோ இது 3 கியூப், இது 4 கியூப், இது 5 கியூப், இது 6 கியூப். அடுத்த நம்பர் என்ன கியூப் வரணும் 7 கியூப் தான் ஆன்சர் வரணும். ரைட்டா. சோ 7 கியூப்னா மீனிங் என்னது 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7 7 7 49 49 into 7 9 7 63க்கு 3 மீதி 6 4 7 28 28 கூட 6 கூட்டினா 34. சோ ஆன்சர் எவ்வளவு फ्रेंड्स 343. இதுதான் ஆன்சர். ஓகே फ्रेंड्स. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா फ्रेंड्स third question 2 6 15 31 56 8 dash next number என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து 87 67 93 92 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம என்ன ஆன்சர் சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம given questionல ட்ரிக் அண்ட் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கவனிங்க 2 இங்க இருக்கு 6. இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவு 4. 2 கூட 4 ஆட் பண்ணா 6. ஓகே फ्रेंड्स. சோ ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 4. இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் கவனிங்க. இது 6 இது வந்து எவ்வளவு 15. சோ ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு 9. ஓகே फ्रेंड्स. இது 15 இது 31. சோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு 16.
இது 31, இது 56. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு 25. ஸோ கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னது ஃப்ரெண்ட்ஸ் 4. 4 நம்ம எப்படி சொல்லலாம் 2 ஸ்கொயர் சொல்லலாமா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர். இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 9. 9 எப்படி சொல்லலாம் 3 ஸ்கொயர். இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 16. 16 எப்படி சொல்லலாம் 4 ஸ்கொயர். ஸோ இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர், 16 ஆனது 4 ஸ்கொயர், 25 ஆனது 5 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 2 ஸ்கொயர், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 3 ஸ்கொயர், இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் 4 ஸ்கொயர், இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு 5 ஸ்கொயர். ஸோ இதுக்கு அப்புறம் என்ன வரணும் 6 ஸ்கொயர் தான் வரணும். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 6 ஸ்கொயர் பண்ணா எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் 6 6 ஆர் 36. 6 6 36. ஸோ 56 கூட 36 ஜீரோ ஆட் பண்ணணும். ஸோ 56 கூட 36 ஆட் பண்ணா எவ்வளவு 92. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். 5040, 840, 168, 42, 14. அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 2, 1, 7, 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் வர வர என்ன ஆகிட்டே வருது டிகிரிஸ் கம்மியாகிட்டே வருது. ஸோ லாஸ்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இந்த 14 விட கம்மியாக தான் வரும். ஆனால் ஆப்ஷன் எல்லாமே 14 விட கம்மியாக தான் இருக்கு. ஸோ என்ன ஆன்சர் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குள்ள ட்ரிக்கை கண்டுபிடிச்சிக்கலாம். கவனிங்க, இது வந்து 14, இது எவ்வளவு 42. 14 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 42. கரெக்ட்டா? அடுத்து இது 42, இது 168. 42 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 168. அடுத்து இது 168, இது 840. 168 5 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 840. அடுத்து இது 840, இது 5040. ஸோ 840 6 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 5040 வரும். ஸோ உங்களுக்கு எப்படி வந்திருக்கு 6, இது 5, இது 4. ஸோ இந்த நம்பரை 6 ஆல டிவைட் பண்ணா 840. இந்த நம்பரை 5 ஆல டிவைட் பண்ணா 168. இந்த நம்பரை 4 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு 42. இந்த நம்பரை 3 ஆல டிவைட் பண்ணா வகுத்தா எவ்வளவு 14. ஸோ 14. அப்போ இது 6, இது 5, இது 4, இது 3. அடுத்த என்ன வரும் 2. ஸோ 14 2 ஆல வகுத்தோம்னா எவ்வளவு வரும் 7 தானே 7. 7 into 14. ஸோ ஆன்சர் 7. இந்த சி தான் ஆன்சர். 7 தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கவனிங்க, இங்கே 7ன்னு போட்டாதான் 7 2 14, 14 3 42, 42 4 168, 168 5 840, 840 6 5040 வரும். ஸோ ஆன்சர் வந்து இங்கே என்ன வரும் ஆன்சர் 7. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அஞ்சாவது क्वेश्चन பார்க்கலாம். 14, 24, 41, 65, 96, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் 134, 124, 144, 154. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம என்ன போறோம் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்ல கொடுத்தபடி ட்ரிக்கை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்பர் வர வர கூடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ 96 விட கூடுதல் நம்பர் தான் வரணும். இங்கே ஆப்ஷன் எல்லாமே அதை விட கூட தான் இருக்கு. ஸோ வேற என்ன ட்ரிக் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ கவனிங்க, இந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு 10. ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவு 17. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவுன்னு பாருங்க 24. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளவு 31. இது கவனிங்க 10 அது கூட 7 கூட்டினா 17, 17 கூட 7 கூட்டினா 24, 24 கூட 7 கூட்டினா 31. அப்ப அடுத்த 7 தான் கூட்டணும். சோ 31 கூட 7 கூட்டினா எவ்வளவு 38. கரெக்ட்டா? இப்போ கவனிங்க 14 கூட 10 கூட்டினா 24, 24 கூட 17 கூட்டினா 41, 41 கூட 24 கூட்டினா 65, 65 கூட 31 கூட்டினா 96. அப்ப 96 கூட 38 கூட்டினா என்ன ஆன்சர் அதான் பார்க்கணும். சோ 6 கூட 8 கூட்டினா 14க்கு 4 மீதி 1, 1 கூட 9 கூட்டினா 10, 10 கூட 3 கூட்டினா 13. சோ ஆன்சர் 134. எங்க இருக்கு ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. 2, 3, 4, 4, 6, 12, 16, 12, 36, டேஷ், 24. சோ இந்த டேஷ் இந்த மிஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஆப்ஷன் வந்து ஏ வந்து 64, பி வந்து 256, சி வந்து 48, டி வந்து 28 கொடுத்திருக்காங்க. சோ இதுல உள்ள ட்ரிக்ஸ் பாத்துக்கலாம். கவனிங்க. சோ முதல் நம்பர் எவ்வளவு फ्रेंड्स 2. ரெண்டு நம்பரை விட்டுட்டு பாருங்க. சரியா? சோ ரெண்டு நம்பரை விட்டுட்டு பாருங்க 4.
இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு பாருங்க 16. இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு பாருங்க. ஸோ அதுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ கவனிங்க, இது நம்பர் 2. ஸோ 2ஆல மல்டிப்ளை 2 2s are 4. இது நம்பர் 4. ஸோ 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 4s are 16. இது நம்பர் 16. அப்ப 16 எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 16s are எவ்வளவு 256. ஸோ உங்க ஆன்சர் எவ்வளவு फ्रेंड्स 256 வரும். கரெக்ட்டா? இப்போ கவனிங்க, இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் ரெண்டு நம்பரை விட்டுட்டு பார்க்கணும். ஸோ ரெண்டு நம்பரை விட்டுட்டு பார்ப்போம். இந்த நம்பர் ரெண்டு நம்பரை விட்டுட்டு பார்ப்போம். இந்த நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் விட்டுட்டு பார்க்கணும். ஸோ கவனிங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. 3 2s are 6. 6 2s are 12. 12 2s are 24. 2 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் பாருங்க, இந்த நம்பர். ஸோ இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு இங்கே பார்க்கணும். இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு இங்கே பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு பார்க்க அங்கே ஒன்றுமே இல்லை. கவனிங்க, ஸோ 4 3s are 12. 12 3s are 36. கரெக்டா? 3 3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த நம்பரை பார்த்தோம்னா ரெண்டு நம்பரை விட்டு விட்டு பார்த்தா இது 2னா 2 2 2s are 4. இது 4னா 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16. அப்போ இது 16ஆல மல்டிப்ளை பண்ணணும். 16ஆல 16 16s are 256. That is the answer. Okay friends? So next question பார்க்கலாம். நாலு क्वेश्चन பார்க்கலாம். 5, 1, 11, 6, 17, 36, 23, டேஷ். ஸோ அதில் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். ஆப்ஷன் 216, 108, 54, 59. ஸோ என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 5 இருக்கு. இந்த ஒரு நம்பரை விட்டுட்டு பாருங்க 11. ஒரு நம்பரை விட்டுட்டு பாருங்க 17. ஒரு நம்பரை விட்டுட்டு பாருங்க 23. ஸோ 5ல இருந்து 11 எப்படி வந்துச்சு? 5 கூட 6 ஆட் பண்ணா ப்ளஸ் 6 பண்ணுச்சுன்னா 11. 11 கூட ப்ளஸ் 6 பண்ணுச்சுன்னா 17. 17 கூட ப்ளஸ் 6 பண்ணிச்சுன்னா எனக்கு 23. ஸோ 6ஆல ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இதுக்கப்புறம் இந்த டேஷ்க்கு அப்புறம் தான் நம்பர் வரும். ரைட்டா? ஸோ நமக்கு டேஷ் உள்ள நம்பர் தான் தேவை. ஸோ இந்த நம்பர் பார்க்கலாம். இங்கே 6 இருக்கு. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் 36 இருக்கு. ஒரு நம்பர் விட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே கவனிங்க, 1 1 6 6 ஒரு 6 6 6 36. ஸோ 6ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு 6ஆல கூட்டி போட்டிருக்காங்க. இந்த சீரீஸ் எப்படி போட்டிருக்காங்க? 6ஆல மல்டிப்ளை பெருக்கி போட்டிருக்காங்க. 1 6 6 6 36. ஸோ அடுத்த இந்த நம்பருக்கு அப்படின்னா 6 மல்டிப்ளை பண்ணணும். எதை மல்டிப்ளை பண்ணணும்? 36. ஸோ 36 6 மல்டிப்ளை பண்ண எவ்வளவு நமக்கு பெருக்கலாம்? 216. ஸோ ஏ தான் ஆன்சர். ஓகேயா? ஸோ 8வது क्वेश्चन 11, 13, 17, 19, டேஷ். இதில் என்ன நம்பர் வரும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி சப்பையான क्वेश्चन. கவனிங்க, 11 கூட எதை ஆட் பண்ணா 13 வரும்? 2 ப்ளஸ் பண்ணா ப்ளஸ் 2 பண்ணா 13. 13 கூட ப்ளஸ் 4 பண்ணா 17. 17 கூட ப்ளஸ் 6 பண்ணா எவ்வளவு? சாரி ப்ளஸ் 2 அப்படிதானே? ப்ளஸ் 2 பண்ணா 19. அப்போ கவனிங்க, இங்கே ப்ளஸ் 2 பண்ணியிருக்காங்க. அடுத்த ப்ளஸ் 4, அடுத்த ப்ளஸ் 2. அப்போ அடுத்த வரும் 2 4 2. அதுக்கப்புறம் வரும் 4 தானே வரும். ஸோ இது கூட ஆட் பண்ணணும், ப்ளஸ் 4 பண்ணணும். ரைட்டா? ஸோ 19 கூட ப்ளஸ் 4 பண்ணா ஒரு ஆன்சர் வரும் 23. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் 23 தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन 9th क्वेश्चन பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 9th क्वेश्चन பார்க்கலாம். AD, EG, IJ, MM, QB, UP. ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதில் ஃபைண்ட் த ராங் டேர்ம். சரியா? தவறான டேமை நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ இதுவரை பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மிஸ்ஸிங் டேம். ஏதாவது டேஷ் கொடுத்துருப்பாங்க, அந்த மிஸ்ஸிங் டேம் தான் நம்ம சொன்னாங்க. பட் இந்த கொஸ்டினில் ராங் டேம். ஸோ இந்த நிறைய டேம் கொடுத்துருக்காங்க. இது ஏதோ ஒரு டேம் வந்து ராங்காக இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் EG, செகண்ட் UP, தேர்ட் ஆப்ஷன் வந்து QP, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து MM. ஸோ எல்லா கொஸ்டினுமே இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நம்பர்ஸில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த கொஸ்டின் வந்து லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி லெட்டர்ஸில் ஏதாவது ஒரு சீரீஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து சைடில் ABCDயை வரிசையாக போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிங்க, கொஸ்டின் கவனிங்க. இங்கே முதல் லெட்டர்னு இருக்கு A, இங்கே முதல் லெட்டர்னு இருக்கு E, இங்கே I, இது M, இது Q, இது U அப்படின்னு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கவனிங்க, A நெக்ஸ்ட் லெட்டர்னு E. ஸோ A E. ஸோ 3 லெட்டர்ஸ் கழிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கவனிங்க, E அதில் I இருக்கு. ஸோ E I. ஸோ 3 லெட்டர்
கழிச்சு தான் I வந்திருக்கு. அடுத்தால ஐக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு M. ஸோ 1 2 3 மூணு லெட்டர். அடுத்த என்ன ஃப்ரெண்ட்ஸ் 3 லெட்டர் கழிச்சு தான் நமக்கு என்ன வந்திருக்கு M வந்திருக்கு. அடுத்தால Mக்கு அப்புறம் Q. ஸோ 1 2 3 ஸோ 3 டைம் கழிச்சு தான் Q வந்திருக்கு. ஸோ Qக்கு அப்புறம் U 3 டைம் கழிச்சு தான் இருக்கணும் 1 2 3 ஸோ 3 டைம் கழிச்சு தான் நமக்கு என்ன வந்திருக்கு U வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே 3 லெட்டர் கேப்ல வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க தப்பான நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ செகண்ட் லெட்டர் பார்த்துக்கலாம். முதல் லெட்டர் இருக்கு, செகண்ட் லெட்டர் என்ன இருக்குங்க D. அதுக்கப்புறம் என்ன இருக்கு Dக்கு அப்புறம் என்ன இருக்கு G. ஸோ கவனிங்க இங்க D அதுக்கப்புறம் G 2 லெட்டர் கழிச்சு G இருக்கு. அடுத்தல இங்க D G பார்த்தாச்சு. Gக்கு அப்புறம் இருக்கு J. ஸோ J பாருங்க. ஸோ D J 2 லெட்டர் கழிச்சு அடுத்த 2 லெட்டர் கழிச்சு J ரைட்டா 2 லெட்டர் கழிச்சு J வந்திருக்கு. ஸோ Jக்கு அப்புறம் இங்க என்ன வந்திருக்கு M வந்திருக்கு. ஸோ J 2 லெட்டர் கழிச்சு M கரெக்டா 2 லெட்டர் கழிச்சு தான் M வந்திருக்கு. ஸோ ஓகே அடுத்த M ல இருந்து P. ஸோ இங்க M இருக்கு 2 லெட்டர் கழிச்சு வந்திருக்கு P. ஸோ அதுவுமே கரெக்ட் தான். M ல இருந்து P கரெக்ட் 2 லெட்டர் கழிச்சு. அடுத்து இங்க P இருக்கு. அடுத்துலயும் என்னதான் இருக்கு P. நமக்கு என்ன செய்யணும் P தான். அதுக்கப்புறம் 2 லெட்டர் கழிச்சு S தான் வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் P ன்னு வந்திருக்கு. ஸோ ராங்கான ஆன்சர் இது UP. ஆப்ஷன் பி UP தான் தவறான டேம். புரியுதா? ஸோ இதே மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 10th கொஸ்டின் கவனிங்க. 1, 3, 7, 15, 31, 65, 127 ஃபைண்ட் த ராங் டேம். ஸோ இது ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் ராங் டேம் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய டேம் இருக்குது. அதில் ஏதோ ஒரு டேம் வந்து ராங் டேமாக இருக்குது. ஸோ அது என்ன டேம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கவனிங்க 1 3. ஸோ டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு +2. 1 கூட +2 பண்ணா 3. 3 கூட +4 பண்ணா 7. 7 கூட +8 பண்ணா 15. 15 கூட 16 ஆட் பண்ணா 31. ஸோ 31 கூட இப்போ கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. So 16 2s are next என்ன வரணும் 32 தான் வரணும். ஓகே फ्रेंड्स கரெக்ட் தானே? சோ கவனிங்க 1 கூட +2 பண்ணா 3, 3 கூட +4 பண்ணா 7, 7 கூட +8 பண்ணா 15, 15 கூட +16 பண்ணா 31. சோ 31 க்கு அப்புறம் 32 ஆட் பண்ணா 63 தான் வரணும். ஆனா இங்க என்ன வந்திருக்கு 65 வந்திருக்கு. ஓகே फ्रेंड्स. சோ நமக்கு 65 is the wrong term. ஓகே फ्रेंड्स. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் ஒரு சில ஹோம்வொர்க்ஸ் கொடுக்கேன். அந்த ஹோம்வொர்க்குள்ள ஆன்சரை கண்டுபிடிச்சு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ரைட்டா தப்பான்னு உங்களுக்கு பதிலுக்கு ரிப்ளை கண்டிப்பா நான் பண்ணுவேன். फ्रेंड्स முயற்சி பண்ணுங்க. எங்களுடைய பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் இருந்தா நம்ம போலீஸ் தேர்வுல அசால்ட்டா வெற்றியை பெற்று நமக்கு பிடிச்ச பதவியில் இடம் பெறலாம். சோ ஹோம்வொர்க் உள்ள போகலாம். फ्रेंड्स கவனிங்க. homework என்னது அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. Z8, W5, T2, Q8, N5, K3 find the wrong term. இதுல ஏதோ ஒரு term வந்து தப்பா இருக்கு. சோ அதோட சீக்வென்ஸ் அதோட ட்ரிக்லாம் கண்டுபிடிச்சு என்ன term தப்பா இருக்கு அப்படிங்கற ஆப்ஷன் நீங்க எழுதணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் K3, செகண்ட் ஆப்ஷன் T2, தேர்ட் ஆப்ஷன் Q8, லாஸ்ட் ஆப்ஷன் Z8. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन 6, 11, 21, 36, 56, dash. So அந்த டேஷ்ல மிஸ்ஸிங் நம்பர் என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் வந்து 51, 91, 42, 81. சோ நீங்க உள்ள ட்ரிக் கண்டுபிடிச்சு ஆன்சரை கண்டுபிடிங்க. ஓகே फ्रेंड्स. சோ மறக்காம அந்த ரெண்டு क्वेश्चनக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. போலீஸ் எக்ஸாம்ல வெற்றி பெறுங்கள். சே மறுபடியும் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோ போலீஸ் எக்ஸாமுக்குள்ள டாபிக் தான் 1 by 1 போட போறோம். சோ மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க. ஓகே फ्रेंड्स. bye 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 bye.